ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிசிக்கு தமிழ் டைம் அண்ட் ஒர்க் வந்து 4 வீடியோ பார்த்தோம். ஃபஸ்ட்டு மாடலில் அந்த டைம் அண்ட் ஒர்க்கில் இருக்க 4 மாடல்லேருந்து 10 சம் வந்து கொஷினாக கொடுத்துருக்கேன் டெஸ்ட்டாக. இந்த சம்மோட கொஷின் மட்டும் இதை தருவேன். நாளைக்கு தான் அதோட ஆன்சர் வரும். ஓகேவா? இந்த 10 சம்மையும் நோட் பண்ணிவிட்டு இதில் உள்ள ஆன்சர் போட்டு பாருங்கள். நீங்கள் 10க்கு எவ்வளோ மார்க் வாங்குறீங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இந்த 4 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 4 வீடியோ டைம் அண்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு 4 வீடியோவில் உள்ள மாடலில் உள்ள சம்முலேருந்து 10 சம் வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லாமே ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதனால் பார்த்துக்குங்க. கொஷின் மட்டும் இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? ஆன்சர் வந்து நாளைக்கு சாயந்தரம் அப்லோட் ஆகும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். தாமரை வாடகை பணமாக ரூபாய் 7500 3 மாதங்களில் செலுத்துகிறார் எனில், அதே போல் அவர் ஒரு வருடத்துக்கு செலுத்த வேண்டிய வாடகை பணம் எவ்வளவு? ஓகேவா? ஆப்ஷன் பார்த்துங்க. 28,000, பி வந்து 32,000, சி வந்து 40,000, டி வந்து 30,000. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க ரெண்டாவது சம் பார்க்கலாம். லீலா என்பவர் ஒரு புத்தகத்தின் 1/4 பகுதியை 1 மணி நேரத்தில் படித்து முடிப்பார் எனில், புத்தகத்தின் எவ்வளவு பகுதியை 3.5 மணி நேரத்தில் படிப்பார் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஆப்ஷன் பார்த்துக்குங்க. 5/6 பகுதி, பி வந்து 7/8 பகுதி, சி வந்து 5/8 பகுதி, டி வந்து 6/8 பகுதி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது மூணாவது கணக்கு. ஒரு டசன் சோப்பின் விலை 396 எனில் 35 சோப்புகள் விலைகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு டசன் சோப்பின் விலை ரூபாய் 396 எனில் 35 சோப்புகளின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பார்த்துங்க. 1150 ஏ, பி வந்து 1155, சி வந்து 1200, டி வந்து 1225. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நோட் பண்ணி வச்சுங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஸ்டின் எழுதிக்கிங்க. நீங்கள் போட்டு பாருங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க 10ங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? நாலாவது கணக்கு பார்ப்போம். மல்லிகா 1 கிலோமீட்டர் தூரத்தை 20 நிமிடத்தில் கடந்தால் 3 கிலோமீட்டர் தூரத்தை ஆகும் காலம் என்னன்னு கேட்டுக்காங்க. ஓகேவா? 1 கிலோமீட்டர் வந்து 20 நிமிடத்தில் கடந்தால் 3 கிலோமீட்டர் எவ்வளோ மணி நேரத்தில் கடப்பாங்க அப்படிங்கிறது கேட்டுக்காங்க. ஆப்ஷன் பார்த்துங்க. ஏ வந்து 1 மணி நேரம், பி வந்து 80 நிமிடம், சி வந்து 90 நிமிடம், டி வந்து 2 மணி நேரம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அஞ்சாவது பார்த்துங்க. குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்பும் எனில் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை கேட்டுக்காங்க. ஆப்ஷன் பார்த்துங்க. 240 ஏ, பி வந்து 360, சி வந்து 540, டி வந்து 480. ஓகேவா? நல்லா கொஸ்டின் பார்த்துங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள ஒரு இயந்திரம் 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் நிரப்பும் எனில் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டுக்காங்க. ஓகேவா? ஆறாவது கொஸ்டின் பார்ப்போம். 6 பழரச பாட்டில்களின் விலை 210 எனில் 4 பழரச பாட்டில் விலை என்னன்னு கேட்டுக்காங்க. ஏ வந்து 110, பி வந்து 130, சி வந்து 140, டி வந்து 160. ஆப்ஷன். ஓகேவா? இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று தான் ஆன்சர். நீங்கள் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஏழாவது. ஒரு மரமானது ஆண்டுக்கு 1/8 மடங்கு உயரமாகிறது. தற்போது அந்த மரத்தின் உயரம் வந்து 64 சென்டிமீட்டர் எனில் 2 வருடத்துக்கு பிறகு அந்த மரத்தின் உயரம் எவ்வளவாக இருக்கும்னு கேட்டுக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க. ஒரு மரமானது ஆண்டுக்கு 1/8 மடங்கு உயரமாகிறது எனில் தற்போது அந்த மரத்தின் உயரம் 64 சென்டிமீட்டர் எனில் 2 வருடம் பிறகு அந்த மரத்தின் உயரம் எவ்வளவாக இருக்கும்னு கேட்டுக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 76 சென்டிமீட்டர், பி வந்து 81 சென்டிமீட்டர், சி வந்து 82 சென்டிமீட்டர், டி வந்து 70 சென்டிமீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு எட்டாவது கொஸ்டின். ஒரு குழி வெட்ட 10 இயந்திரங்கள் 60 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன எனில் அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றன எனில் 30 இயந்திரங்கள் அதை குழியை வெட்ட எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு குழி வெட்ட 10 இயந்திரங்கள் 60 நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன, அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றனன்னு சொல்லியிருக்காங்க. எனில் 30 இயந்திரம் இருந்தால் அந்த குழியை வெட்ட எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏ வந்து 20, பி வந்து 25, சி 28, டி வந்து 32. ஓகேவா? இந்த 4த்தில் இது ஒன்று தான் அதோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 9வது சம். 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றன எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் டேஸ் முறை பயணம் செய்வார்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? செய்யலாம். ஆப்ஷன் பார்த்துங்க. ஏ வந்து 8, பி வந்து 9, சி வந்து 10, டி வந்து 12. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிங்க. 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கின்றன எனில் அவ்விமானத்தில் 1400 நபர்கள் டேஸ் முறை பயணம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்கள். அரை மீட்டர் துணியின் விலை 15 எனில் 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு நான் ஆப்ஷன் நோட் பண்ணல, சாரி. ஆன்சர் சொல்லும் போது ஒரு ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். 10 சம் மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. இந்த 10 சம்முக்குள்ள ஆன்சர் வந்து நாளைக்கு அப்லோட் ஆகும். ஓகேவா? அதை வந்து நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த மாடல் போட்டுக்கிட்டுருக்கோம். அந்த சம் முடிச்சோன்னா அதுலேருந்து 10 சம் வந்து டெஸ்ட்டாக கொடுப்பேன். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. 10 கணக்கு ஈஸியான கணக்கு தான். ஓகேவா? நீங்கள் அந்த 4
வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக போட முடியும். ஓகேவா? தேங்க்யூ.